your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. நிஜமாவே வெப் சீரிஸ் வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்குது, நிஜமாவே அதை கிராக் பண்ணணும் அப்படின்னு நிஜமாவே ஆசைப்பட்டேன். 20 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்காத இன்னைக்கு ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப்புக்குள்ள ஒரு வெப் சீரிஸில் 10 நிமிஷத்துக்கு மேலே நானே பார்க்க மாட்டேன் நல்லா இல்லைன்னா. ஸோ இதை நிஜமாவே அச்சீவ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நிஜமாவே நான் ட்ரை பண்ணி அரசியல் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு கொஞ்சம் சேலஞ்ச் வேணும்னு நினைக்கிறப்ப நான் கொஞ்சம் பாஸ்ட் நோக்கி போவேன். இன்றைக்கி பொலிட்டிக்கலை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபிலிம்லேயோ ஒரு வெப் சீரிஸ்லையோ பேச முடியாத ஒரு சூழல். ஐ திங்க் படத்தில் கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் ஒரு வெப் சீரிஸ்னால் அது தலைமைச் செயலகமாக தான் இருக்கும். என்ன மொழி பேசணும், எதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு அரசியல் முடிவு பண்ணுது. நீங்கள் அரசியல் கற்றுக்கலைன்னா அது உங்களுக்கு எதிராக போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சர்வைவல் இருக்குல்ல, ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அந்த பிகினிங் 6 இயர்ஸ் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னா, அவ்வளோ பெரிய செட்டப்பில் என்னை வந்துட்டு நான் என்ன அழகாக சங்கர் சார் உள்ள பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஃபிலிம்ஸ் ஆல்சோ செல்லமையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், பட்டி லெம்டன் மாதிரிலாம் அப்படி வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் what am I going to doன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த ஃபேஸ்லேருந்து தாண்டி இப்போ ஐம் ஸ்டில் சர்வைவிங். என்ன பிரச்சனைனா இதை விட்டால் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு ஸ்டே, திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு கண்டினியூ. ஃபிலிம் மேக்கராக அவங்களோட கிராஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து வியந்திருக்கோம், கொண்டாடி இருக்கோம். இப்போ வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபிலிம் ரைட்டிங் தான் இல்லை சார். இது இப்போ ஒரு ஃபிலிம்னா 3 hours முடியும், வெப் சீரிஸுங்கும் போது 8 எபிசோடு ஒன்றுனா ½ hour போது எக்ஸ்டெண்டட் ரைட்டிங். ஸோ உங்களோட ரைட்டிங் ஸ்டைலில் இல்லை மாறின விதம் ஏதாவது இருக்கா சார்? லைக் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் இதுக்கு இந்த டைப் ஸ்கிரிப்ட் நான் இதுக்கு முன்னாடி எழுதுனதில்லை. ஏன்னா வந்து இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு எபிசோடுக்கு 4 ஹைஸ் தேவை. அந்த 4 ஹை இருக்கிற அளவுக்கு இல்லை. என்னுடைய படங்கள் வந்து ஒரு வாழ்வியலை பேசும், ஒரு முடிவை நோக்கி ஒரு கதை போகும். அது ஒரு உங்களுக்கு மனசு தொடர ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளோ தான் என்னுடைய ஃபிலிம் கிராஃபில் இருக்க இந்த விஷயம். ஃபஸ்ட் டைம் வந்து வெப் சீரிஸ்க்காக நிஜமாகவே நான் ஒரு வெப் சீரிஸ் ரசிகனா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து, ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து சொல்லிட்டே போகலாம், சேக்ரெட் கேம்ஸ்லேருந்து அவ்வளோ ஒரு வெப் சீரிஸோட ரசிகனா, நிஜமாவே வெப் சீரிஸ் வேர்ல்டுக்குள்ளே என்ன நடக்குது, நிஜமாவே அதை கிராக் பண்ணணும் அப்படின்னு நிஜமாவே ஆசைப்பட்டேன். 20 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்காத இன்னைக்கு ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப்புக்குள்ள ஒரு வெப் சீரிஸில் 10 நிமிஷத்துக்கு மேலே நானே பார்க்க மாட்டேன் நல்லா இல்லைன்னா. 10 நிமிஷம் தான் அதுக்கான டைம். அது நம்மளை கிராக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இதை நிஜமாவே அச்சீவ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நிஜமாவே நான் ட்ரை பண்ணி இப்படி ஒரு ஐடியா எனக்கு வந்து கிடைச்சோன்னே இதை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ அதனால என்னென்னா 8-9 லேயரில் கதை போகிற ஒரு கதை கிடச்சி, அந்த 9 லேயர் கதையும் எங்கெங்கேயோ போய் வந்து ஒரு இடத்துல போய் முடியணும். ஒரு எப்படி சொல்கிறது, வந்து தாயக்கட்டத்தில் பாம்பு வந்து பல இடத்துல போய் வந்து முடிஞ்சால் என்னவா நடக்கும், ஆனால் அது ஒரு மூட பேசினா என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்னுடைய ப்ரீவியஸில் எந்த ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா இது பேசுகிற ஒரு விஷயமா தலைமைச் செயலகம் இருக்கும். 2018 கடைசியாக காளிதாஸில் போலீஸ் கேரக்டர் அண்ட் இதில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க. டவுன் த லைன் உங்களோட ஃபில்மோகிராஃபின்னு எடுக்கும்போது போலீஸாக ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ரோல்ஸாக பண்ணீங்க. சாக்லேட் பாய் தான் அதிகம் அதில். இந்த இடத்துல பீயிங் அ போலீஸ், உங்களை போலீஸாக ரொம்ப கனெக்டடாக பார்க்க முடியுது சார் ட்ரெய்லர் அண்ட் டீசரில் பார்க்கும்போது. இனிஷியல் நரேஷன் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் நீங்கள் போலீஸாக பண்ணும்போது வாட் ஆர் த ரெஃபரன்சஸ் நீங்கள் எடுத்தது சார்? இல்லை ரெஃபரன்ஸ்னு நான் ஒன்றும் பர்டிகுலர் போலீஸ். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ வாஸ் ஃபிசிக்கலி ஃபிட். ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனிதாபிமான உள்ள ஒரு நல்ல காப். ஆக்சுவலாக அவன் ஒரு சின்சியராக தன்னோட ப்ரொஃபஷனுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காப் அதில். ஸோ ஃபிசிக்கலி ஐ தாட் ஐ ஷுட் பி ஃபிட். அந்த ஷூட்டிங் முடிகிற டியூரேஷன் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட்டுறக்கூடாது. பிகாஸ் விஷுவலாக வந்துட்டு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் இஃப் யூ ஃபிசிக்கலி ஃபிட் அந்த கேரக்டர். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த மணிகண்டன் கேரக்டருக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருக்கும் படத்தில். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கும். ஸோ ப்ளஸ் டு ஒர்க்கிங் வித் ஐ நோ ஹவ் அந்த எங்களுக்குள்ள அந்த ரேப்போ அந்த
சிங்க் ஈஸியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் எப்படி என்ன இது பண்ணணும்னு. அண்ட் இஸ் அ ஆக்டர்ஸ் டிலைட் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவார் ஆக்டர்ஸை. அதுலேருந்து ஏதாவது பெஸ்ட்டு கிடச்சதுன்னா வந்துட்டு அதுலேருந்து சரி இப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லி அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமே தவிர வந்துட்டு நடிக்க விட்டு பார்ப்பார். ஸோ அதனால் வந்துட்டு இட் மேட் இட் மோர் ஈஸி ஃபார் மீ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம், இந்த கதையோட டைம் ஃப்ரேம் வந்து கரண்ட்டில் நடக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் பாஸ்ட்டில் இருக்க மாதிரியா சார்? லைக் டைம் ஃப்ரேம் இந்த கதையே வேறு உலகத்தில் நடக்குது இப்போ கரண்ட்டில். இது கியூரியாசிட்டி ஆட் பண்ணுது சார் பயங்கரமாக. ஸோ நீங்கள் அப்படி இல்லை, இது ஒரு புனைவு, வேறு ஒரு வேர்ல்டில் நடக்குது. அண்ட் மோரோவர் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் கூட சாருக்கு இருக்க லவ் என்ன சார்? ஏன்னா காவிய தலைவனாக இருக்கட்டும், அரவானாக இருக்கட்டும், ரெண்டுமே பீரியாடிக் ஸ்டைல் கொடுக்குறவர். யூ லவ் பீரியாடிக் ஃபிலிம்ஸ், மேக்கிங் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம ஒரு பாஸ்ட்டை நீங்கள் நினச்சி பாருங்களேன். எல்லா நேரமும் உங்களுடைய சைல்டுஹுட் நினைங்க, உங்களோட லவ்வை நினைங்க. அப்படி நினச்சா நிஜமாகவே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கும். பாஸ்ட் மேலே நம்மளுக்கு ஒரு கிளாசிக்குங்கிற ஒரு பூச்சி எப்பயுமே இருக்குது. எப்பயுமே இன்றைக்கி இருக்கிறத ஒரு 10 வருஷம் கழித்து திரும்பி இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த நாள் ஒரு பொன்னாளாக இருக்கும். இப்படி தான் பாஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு மனசில் ஒரு நல்ல மெமரியாக இருந்துக்கிட்டே இருக்குது. பேட் மெமரி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நல்ல மெமரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாடக வாழ்க்கையை இன்றைக்கி இருந்து நாடக வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப அது ஒரு கோல்டன் பீரியட். ஸோ இன்றைக்கி இருந்துட்டு ஒரு களவு போன ஒரு மக்களை திரும்பி பார்க்குறப்ப அது ஒரு கோல்டன் பீரியட். அப்புறம் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ நார்மலாக இங்கே ஒரு ஷூட்டிங் கேமரா வச்சோமா எடுத்தோமா போனோமா இப்படின்னு இருக்கிறதுங்கிறது ஒன்று. இதே ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு வந்து ரெடி சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இல்லை விக் வைக்கணும், டேட்டு போடணும், ட்ரெஸ் கழட்டணும், செப்பல் இல்லாமல் நடந்து வரணும், அதுக்கு ஒரு இடத்த பார்க்கணுங்கிறது சேலஞ்ச். ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு கொஞ்சம் சேலஞ்ச் வேணும்னு நினைக்கிறப்ப நான் கொஞ்சம் பாஸ்ட் நோக்கி போவேன். சார் அப்படின்றனாலேயே இந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னீங்களா, இல்லை உங்களோட கேரக்டர் டெப்த் பிடிச்சதுனாலயா? பிகாஸ் யூ ஹேவ் அட்மோஸ்ட் ஃபேவரட்டிசம் ஃபார் ஹிம். இல்லை, அதுதான் மெயின் ரீசன்ஸ் எனக்கு. ஃபர்ஸ்ட்லி அண்டர் கரண்ட்டில் வந்துட்டு அவர் ஒரு சீரீஸ் ஒன்று ஒத்துட்டு பண்ணுறாருன்னா அதில் ஒரு ஒன்று இருக்குங்கிறனால தான் அவரே பண்ணுறாரு as a டேரக்டராக. இல்லைனா அவர் அநீதி முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் போயிருப்பார். ஸோ இப்போ இதில் ஒன்று ஒர்த்தாக ஒன்று இருக்குது, நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் என்ஹான்ஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிறது தான் அவர், அதுக்காக தான் அவரே உள்ளே வந்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆப்வியஸ்லி ஐ நோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இஸ் கோன் பி ட்ரெமெண்டஸ். ஸோ அதில் ரெண்டாவது அந்த காஸ்டிங், இந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பு ப்ளஸ் இவ்வளோ பெரிய காஸ்டிங், இவ்வளோ ஆக்டர்ஸ் இதுக்குள்ளே, அப்புறம் கதை போகிற அந்த போக்கு, அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் ஸ்கெட்ச், இந்த மொத்த ஐடியாவுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கேப்டனும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. அதை கரெக்டாக பண்ணிவிடுவாருங்கும் போது எந்த ஆக்டருமே ஆக்சுவலாக வந்துட்டு நோ சொல்ல மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஜான்றாகும் போது ஒரு கொஞ்சம் குட்டி ஒரு ஓரத்தில் ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஏதோ ஒரு நரேஷன் வந்து ரியல் லைஃப் பாலிட்டிஷியன் கூட ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கலாம். மேபி அது நமக்கு பேக் ஃபயர் ஆகலாம். ஏதோ ஒரு சின்ன அந்த ப்ரெஷர் இவருக்கு தான் இருந்திருக்கணும். அப்புறம் இவரை சார்ந்து நடித்த பொலிட்டிக்கல் சார்ந்து நடித்த அவங்களுக்கு தான் இருந்திருக்கணும். எனக்கு ஏன்னா என்னோட ட்ராக் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சீரீஸ் பார்க்கும்போது டோட்டலாகவே வந்துட்டு ஒரு போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும் ஃபுல்லாக. ஏன் இதை பண்ணால் கொஸ்டின் மார்க்ஸாக தான் இருக்கும். ஏன் இவர் இதை பண்ணார், இப்போ இது பண்ணதுனால இது என்ன நடக்க போகுது, ஸோ இதை நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம், ஸோ இப்படி தான் இருக்கும். பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நிறையா அரசியல் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் கிஷோர் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ரேயா, அப்புறம் ரம்யா நம்பீசன், நிரூப், அந்த கேங்க்கு தான் ஃபுல்லாகவே இருக்கும். பட் ஓவரால் நீங்கள் சொல்கிற ப்ரெஷர்னால் அது இவருக்கு தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை டீல் பண்ணணும், சில சென்சிட்டிவான சில விஷயங்களை பட்டும் படாமல் சொல்லணும். அதை அப்படியே நீங்கள் அடுத்து சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். அதனால தான் கேட்குறேன். ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் ஒரு டைம் லைனில் ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லையா, ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்துடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணி சார் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா? இல்லை, என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி பொலிட்டிக்கலை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபிலிம்லேயோ ஒரு வெப் சீரிஸ்லையோ பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இஷ்யூவாக மாறிக்கிட்டே இருக்குது, அது பேன் பண்ணப்படுது. அதை நம்ம வந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம பார்த்துருக்கோம். பல்வேறு படங்களை இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆன பல்வேறு படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் இந்த சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது, ஆனால் பொலிட்டிக்கலாக பேசணும். ஸோ எந்த அளவுக்கு சேஃபாக பேச முடியுமோ அது புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு புரியாமே இருக்கட்டும். இதுதான் என்னுடைய காலாக இருந்துச்சு. ஏன்னா காம்ப்ளிகேட்டடில் போய் மாட்ட முடியாது. இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா வெப் சீரிஸ்னாவே சென்சார் கிடையாது, இஷ்டத்துக்கு எடுக்கலாம், இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு சேனலுக்குமே தே ஹேவ் ஓன் சென்சார். இப்போ அதனால் அவங்க பாம்பேயில் இருக்கிற சென்சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது வேணும் இது வேணாம், இந்த டைலாக் வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தாங்க.
ஸோ அவங்களும் இந்த பொலிட்டிக்கலாக இந்த புஷ் போக வேண்டாம், இவ்வளோ புஷ் போனால் போதும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க. யாரையும் ரிசம்பிள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப அவங்க கிளியராக இருந்தாங்க. ஐ திங்க் படத்தில் கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் ஒரு வெப் சீரிஸ்னால் அது தலைமைச் செயலகமாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடாக எடுத்து இல்லை அவ்வளோ சென்சாராக சொல்கிறேன் நான் வந்து. ஸோ பேசுகிறது வந்து அவ்வளோ ஜியும் சரி நானும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இப்போ நீங்கள் நினைப்பீங்களே வெப் சீரிஸ்னால் அவ்வளோதான், அளவுக்கு இல்லாத அதிகாரம் இருக்குது, என்ன வேணால் காட்டலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் எங்கள் இதில் அப்படி கிடையாது. வயலன்ஸ் வந்து ரெகுலராக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் என்ன வயலன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் உங்களோட ஃபிலிம் பார்க்கும்போது சார், ஐ லவ் யுவர் கலர் சார். நீங்கள் யூஸ் பண்ண வெயிலேருந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் ஒரு எல்லோ டிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி எனி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் தி டிரெக்டர் ஆஸ்? இதனுடைய நார்த் இந்தியா போர்ஷன் முழுக்க நீங்கள் நினைக்கிற ஒரு கலர்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நவாஸ்கான்கிற ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகி வரும். ஸோ அந்த கேரக்டருடைய ட்ராவல் எல்லா எபிசோட்லேயும் உண்டு. அந்த விஷுவல்ஸும் சரி, அந்த கலர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறைய இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்ஃபாதர் டோன் அப்படின்னு சொல்கிறப்ப பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக் டாமினேட்டிவாக இருக்கிற ஒரு டோன், அதை நான் வந்து சஸ்டைனிங்காக மெயின்டைன் பண்ணேன். அது ஒரு விதத்தில் சின்ன கிளாசிக்கான ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை தொடர்ந்து இதில் மெயின்டைன் பண்ணேன். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற பொலிட்டிக்கல் லுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தேன். நிறைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லுக்கு வரக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தேன். ஐ திங்க் அந்த கலர்ஸும் சரியாக வேலை பார்த்தோம். சார் சொல்லும்போது ஆக்ஷன்ஸ்லாம் பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த சீக்வன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் கண்டிப்பாக ஆக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் பீங் அ காப் ஆக்ஷன் இல்லாமல் இருக்காது. அப்படிங்கும்போது த இன்டென்ஸ் ஆக்ஷன் தட் யூ ஹவ் பெர்ஃபார்ம்ட் இன் திஸ் வெப் சீரிஸ் சார், லைக் இதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணது. ஈவன் ஐ காட் அன் இன்ஜுரி ஃபார் தட் எனிதிங் அந்த மாதிரி நாள்? இன்ஜுரின்னு இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட மினிஸ்கஸ் ஆக்சுவலாக அந்த டைமில் டயராக இருந்தது, உள்ளே கிழிஞ்சிருந்து. எனக்கு நான் சர்ஜரி பண்ணுன்ட்டாங்க. சர்ஜரி பண்ண டைம் இல்லை. சர்ஜரி பண்ணால் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5-2 months ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஐ திங்க் அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் பண்ணோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்ல சார். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி சேஸ் பண்ணி ஏறணும். ஏறி போய் ஓப்பன் டெரஸ், அது ஆல்மோஸ்ட் 10-12 ஃப்ளோர்ஸ்க்கு மேலேருந்து ரொம்ப ரிஸ்க்கான. நாங்கள் ரிஸ்க் எடுக்கல, ஒரு ஃபைட்டர் பயங்கர ரிஸ்க் எடுத்தார். ஒரு ஃபைட்டர் எட்ஜில் நின்றுட்டு அங்கேருந்து ரோப் கட்டி அவரை கீழே 12 மாடி கீழே குதிக்க சொல்லுவாங்க. ரொம்ப டெரிஃபிக்கான சீக்வன்ஸ். அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கு அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து, எல்லாருமே ரிஸ்க் எடுத்து பண்ண சீக்வன்ஸ் அது. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். எஸ்பெஷலி அந்த ஃபைட்டருக்கு நான் வந்துட்டு, ஏன்னா அவர் 12th ஃப்ளோர்லேருந்து அப்படி பேக் வால்ட் அடிக்கணும். பியோர் ரோப் தான், ரோப்பை நம்பி தான் அவர் இருக்கார். ரோப் அது போச்சுன்னா கேலி அவ்வளோதான், முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. அது பயங்கர ஒரு டெரிஃபிக்கான சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் நான் கொஞ்சம் பயந்தான் பண்ணேன். எனக்குன்னு இல்லை, அந்த ஃபைட்டருக்காக நான் சொல்கிறேன். தட் இஸ் சம்திங் விச் ஐ வில் ரிமெம்பர். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ். என்ன பிரச்சனைனா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நாங்கள் பார்த்துட்டோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த இடம் வந்து அந்த மண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆற்று மண், லூஸ் மண். ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு காலைல ஷூட்டிங் அப்படின்றப்ப அதுக்கு முந்தின நாள் வந்து ஹெவியாக ஒரு 6 hours ரெயின். அதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் 2 தடவை அப்ளை பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. நைட்டு வந்து எனக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் 5 அடிக்கு சகதி நிற்கிது, ஷூட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன்னு நேராக கிளம்பி போனேன். இப்போ கால் வச்சோம்னா 5 அடிக்கு சகதி அந்த இடம் முழுக்க. அதாவது வந்து அந்த பில்டிங் உள்ளே நுழையிற அந்த இடம் ஃபுல்லாக ஒரு 5 அடிக்கு சகதி நிற்கிது. ஷூட் பண்ணலாமா அப்படின்னு 5 அடி சகதி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக பர்சாருக்கு தான் ஃபோன் அடித்தேன். சார் லுக் அண்ட் ஃபீலாக செமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது, இறங்கி சகதிக்குள்ளே மிதித்து வேலை அப்படி ஒருத்தனை தேடுறது அப்படிங்கிறது விஷுவலாக எனக்கு செமையாக இருக்குது. எனக்கு ஷூட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பட் உங்களால் இந்த சகதிக்குள்ளே இறங்கி நின்று, ஏன்னா காலில் இன்ஜுரி வேறு இருக்குது, புஷ் பண்ண முடியுமா? ஏன்னா நாங்கள் எல்லா பொருளையுமே அப்படி தான் கொண்டு போவோம், அவ்வளோ சகதிக்குள்ளே முடியுமா அப்படின்னா. சார் நம்ம வெயிலில் என்னடா பண்ணியிருக்கோம், வாங்க சார் அப்படின்னு அந்த எனர்ஜி இருக்குல்ல. ஸோ அது அவர் மறக்கவே இல்லை அந்த பாஸ்ட்டை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. சார் வெயிலில் நீ என்னெல்லாம் பண்ண விட்டீங்க, வாங்க சார், இதே சார் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னார். ஸோ ஒரு ஆக்டருக்கும் டைரக்டருக்கான ஒரு லவ் இருக்குல்ல, இது நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாது சார், நான் வரேன் சார் அப்படின்னார். நான் அதுக்கு பிறகு எங்கள் யூனிட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபயர் சர்வீஸ் பூட்
சொல்லி எல்லாம் அது போட்டு தான் நின்று பொசிஷன் கொடுத்து அந்த ஷூட் பண்ணோம். அந்த சீக்வன்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்தா அவ்வளோ ராவாக இருக்கும், ரியலிஸ்டிக், சூப்பர் நல்லா இருந்துச்சு அந்த இடம். அண்ட் உங்ககிட்ட பிரதர், ஏன்னா 50+ ஃபிலிம்ஸ் பண்ண வருமா உங்களை நாங்கள் அப்படி பார்க்குறோம் அந்த ரேஞ்சில். ஏன்னா ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்குமே வி ஹவ் செலிப்ரேட்டட் யூ அஸ் ஆக்டர் ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. திருச்சிராப்பள்ளி டு தலைமைச் செயலகம், இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப், இல்லை ஈஸி ஜேர்னி. திரும்பி பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு திரும்பி பார்க்கும்போது. பிகாஸ் சினிமாவில் எப்பவுமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஹனிமூன் பீரியடில் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர் சார்ட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ரீம் ஒன்று கிடைக்கும், யூஆர் ஸ்டில் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். உங்களை நம்பி நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் வருவாங்க, உங்களை நம்பி கதை எழுதுவாங்க, இந்த பையனை வச்சு போயிடலாம் அந்த பையனை வச்சு போயிடலான்னு ஒரு 5-6 வருஷம் அந்த ஹனிமூன் ஃபேஸ் ஒன்று இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு அடி வாங்கும். இப்போ பெருசாக ஒரு பள்ளம் வாங்கும்போது அதுலேருந்து நீங்கள் சர்வைவ் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் மெருகேற்றிட்டு போகணும். ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலாகவும் நல்ல ஸ்பேஸில் இருக்கணும், நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதுதான் கஷ்டமான பீரியட். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சர்வைவல் இருக்குல்ல. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அந்த பிகினிங் 6 இயர்ஸ் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னா, ஏன்னா மை என்ட்ரி வாஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. நிறைய பேருக்கு இப்போ சினிமாவில் என்ட்ரி வரதே கஷ்டம். எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் பிளெஸ்ட். அவ்வளோ பெரிய செட்டப்பில் என்னை வந்துட்டு நான் என்ன அழகா சங்கர் சார் உள்ள பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஃபிலிம்ஸ் ஆல்சோ, செல்லமையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், பட்டியல், எம்டன் மகன்லாம் அப்படி வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் what am I going to doன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த ஃபேஸ்லேருந்து தாண்டி இப்போ ஐம் ஸ்டில் சர்வைவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தட் இஸ் சம்திங் விச் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப். பட் நிறைய இருக்குது, நிறைய ஹியூமிலேஷன், நிறைய லேர்னிங், நிறைய கற்றுக்கிட்டோம். பட் இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பிரச்சனைனா இதை விட்டால் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு ஸ்டே, திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு கண்டினியூ. அவ்வளோதான். ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம ஜெயிச்சுமா இருக்கும், ஒரு சிலர் மட்டும்தான் வில் கீப் இன் ஆர் பிளேயர்ஸில். டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஆப்வியஸ்லி எங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே. ஐ திங்க் ஐம் ஹானர்ட். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் விச் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு ஆக்டருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் என்றைக்குமே வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் தான். அது ஒரு ரீசன். அதான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட ஒவ்வொரு படம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்கு சார். அங்காடி தெருவாக இருக்கட்டும், ஊழியர்களுக்கும் அங்கே வேலை கொடுத்த ஓனர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், காவிய தலைவன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, பியூர் பாலிடிக்ஸ். இன்னைக்கு இப்போது இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கும் போதும் இதுலேயுமே ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அரசியல் பழகுன்னு பின்னாடி ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கும் ஃபைனல் ஷாட் ஆஃப் த ட்ரெய்லரில். இன்றைக்கி இருக்க மக்கள் அரசியல் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், பழகணும் அப்படின்றது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ என்ன பண்ணால் நீங்கள் என்ன சாப்பிட்ணும், என்ன உடை உடுத்தணும், என்ன மொழி பேசணும், எதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு அரசியல் முடிவு பண்ணுது. நீங்கள் அரசியல் கற்றுக்கலைன்னா அது உங்களுக்கு எதிராக போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அரசியல்னு சொல்கிறது நேரடியான பாலிடிக்ஸ் அல்ல. உங்களுக்கான உரிமைகளை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதற்காக நீங்கள் உண்மையிலே குரல் கொடுக்குறது. இல்லைனா உங்களுக்கு போகிற போக்கில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுரும். உங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் இருக்கோ அதை நீங்கள் கேட்டு பெறல, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலைன்னா உங்களுக்கு அந்த சலுகை சேராது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அநீதி உங்களுக்கு தெரியும். மனுஷனே இல்லைன்றாங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும். உங்கள் பேரில் இன்சியலில் இருந்து, ஒரு ஆதார் கார்டு இல்லைங்கிறதுலேருந்து, ரோட்டில் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் யார் நிற்பாங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அதனால் அரசியலுங்கிறது வாழ்வியலோட ஒரு அங்கம்னு நினைக்கிறேன். ஒரு கண்ட்ரியில் நீங்கள் லிவ் பண்ணணுன்னா அந்த நாட்டினுடைய பாலிடிக்ஸ், நம்மளுடைய பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு தான் ஆகும். ஸோ அது பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சாக்கடைன்னு சொல்ல தேவையில்லை. அது ஒரு ஸ்டடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு படிப்பு, அதை படித்து தான் ஆகும். ஒரு சாக்கடைன்னு ஒதுக்க வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக வேணாம். நம்ம எவ்வளோ சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சினிமாவோட அதிகமாக பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம தலையெழுத்தை மாற்றுற வேலைகள் அது செய்யுது இல்லையா? இன்றைக்கி எல்லா சமூகமும் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பாலிட்டிக்ஸ் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ அரசியலை பழகணும், படிக்கணும், எல்லாம் செய்யணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஓட்டு போடுற நாள் லீவ் கிடச்சிச்சு வீட்டில் உட்காந்து கார்ட்டூன் பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் நீங்கள் சொன்னது மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும் ஆப்வியஸ்லி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்குமே. தேங்க்யூ. அகைன் கிவிங் அஸ் அ வெப் சீரிஸ் லைக் தலைமை செயலகம் எங்களுக்கு கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் சார் 2 பேருக்கும். நன்றி. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.